பேக் டு நார்மல் ரொட்டீன் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், நரம்பு பிரச்சனை இருக்கிறதுனால டாக்டர் மூச்சு பயிற்சியும் சூரிய நமஸ்காரமும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மூச்சு பயிற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி மாவு கொலக்கட்டை. விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா, அதனால் கொலக்கட்டை ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 1 கப் ராகி மாவை 10 to 15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் போல் கடலெண்ணெய் சேர்த்துட்டு, கடலெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, ஜீரகம், உளுந்து நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, அங்கங்கே கடிபடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண தேங்காய், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பொடிசாக கட் பண்ண வெங்காயம், இதையும் சேர்த்து நல்லா வதங்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிட்டு 1 கப் ராகி மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டி விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தால் நல்லா உருண்டு திரண்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். ஸோ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்து இட்லி சட்டியில் ஒரு 10 to 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ராகி கார கொலக்கட்டை ரெடி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொலக்கட்டை ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். கார சட்னி கூட ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு மறக்காமல் என்ன பண்ணணும், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். பாய்.